எம்மை ஈன்றெடுத்து ஆளாக்கிய எம் தாய் தந்தையர் பாத கமலங்களை தொட்டு வணங்கியும், முதற்கடவுளாம் மூலப்பொருளாம் விநாயகப் பெருமானுடைய பாதார விந்த கமலங்களை ஆதாரமாக பணிந்தும், எம் இறைவன் ஞானகுரு தமிழ்வேள் முருகப்பெருமான் சுப்பிரமணியனுடைய பொற்பாதங்களை பணிந்தும், அடியவர்களாகிய உங்களுடைய அடிப்பாதங்களை வணங்கியும், இந்த மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் சதகம் என்ற பாடலிலே 80வது தலைப்பிலே உள்ள விலக வேண்டுவன விலக வேண்டும், விலக வேண்டுவன விலக வேண்டும் என்ற தலைப்பிலான பாடலை பாடி பொருள் சொல்ல விரும்புகின்ற நண்பர்களே. சகிக்கவே முடியாத ஏழைக்கு வறுமை சதா தினமும் விலக வேண்டும். சகிக்கவே முடியாத ஏழைக்கு வறுமை சதா தினமும் விலக வேண்டும். சத்தியம் தவறாத உத்தமர் எவரோடும், சத்தியம் தவறாத உத்தமர் எவரோடும் தப்பு பிழை விலக வேண்டும், தப்பு பிழை விலக வேண்டும். மகப்பேறு இல்லாமல் வருந்திடும் மக்களுக்கு, மகப்பேறு இல்லாமல் வருந்திடும் மக்களுக்கு வந்த பிணி விலக வேண்டும். முருகா வந்த பிணி விலக வேண்டும். மார்க்கமது மாறியே போகும் மனிதர்க்கும், மார்க்கமது மாறியே போகும் மனிதர்க்கும் மனக்குறைகள் விலக வேண்டும், மனக்குறைகள் விலக வேண்டும். பகைத்தோர்கள் பகைமை பகையின்றி சுகமாக, பகைத்தோர்கள் பகைமை பகையின்றி சுகமாக பரவ பகை விலக வேண்டும், பரவ பகை விலக வேண்டும். பாட்டாளி முதல் கூட்டாய் பயன் பெற, பாட்டாளி முதலாளி கூட்டாய் பலன் பெற பஞ்சம் பசி விலக வேண்டும். முருகா பஞ்சம் பசி விலக வேண்டும், பஞ்சம் பசி விலக வேண்டும். வகையறிந்து வணங்கிடும், வகையறிந்து வணங்கிடும் அன்பர்க்கும் பண்பர்க்கும், வகையறிந்து வணங்கிடும் அன்பர்க்கும் பண்பர்க்கும் வாழ்வில் விலகுவது விலக வேண்டும். முருகா வாழ்வில் விலகுவது விலக வேண்டும். மயில் வள்ளி குஞ்சரிவேல் மயில் சேவல் வர மயிலும், மயில் வள்ளி குஞ்சரிவேல் மயில் சேவல் வர மயிலும் மலைமேவு சுப்பிரமணியனே எங்கள் மலைமேவு சுப்பிரமணியனே. சகிக்கவே முடியாத சகிக்கவே முடியாத ஏழைக்கு வறுமை சதா தினமும் விலக வேண்டும். ஷண்முகனே நீ விலக்க வேண்டும், அவர்கள் வறுமையை போக்க வேண்டும். அன்பர்களே, இந்த 80வது பாடலில் உள்ள விலக வேண்டுவன விலக வேண்டும் என்ற தலைப்பிலான பாடலை இப்பொழுது உங்கள் முன்பு பொருள் சொல்ல விரும்புகின்றேன். விலக வேண்டுவன விலக வேண்டும். இப்போ எந்த ஒரு செயலாகட்டும், எந்த ஒரு நடைமுறையாகட்டும், விலக்க வேண்டியது எது, நம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது எது என்று இருக்கும். அதாவது நன்மை தீமை, நல்லதை நம்ம ஏற்றுக்கிறோம், தீமையை விலக்கிறோம். அரிசி இருக்குது, அரிசியில் பார்த்தீங்கன்னா கல், இந்த குரணைன்னு சொல்லுவாங்க கருப்பா, அதெல்லாம் இருக்குது, அதை நீக்கிடுவாங்க. அப்போ அதை நீக்கிட்டு உண்ண வேண்டிய அரிசி, அந்த உணவு அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அது விலக வேண்டுவன, எதை விலக்கணுமோ எதை நீக்கணுமோ அதை விலக வேண்டுவன விலக வேண்டும். இதுதான் தலைப்பு. சகிக்கவே முடியாத ஏழைக்கு வறுமை சதா தினமும் விலக வேண்டும். பார்த்து சகிக்க, அதாவது அந்த ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க படக்கூடிய துன்பம், துயரம், பட்டினி, வறுமை, சாப்பாட்டுக்கே இல்லாமல், கால் வயிறு அரை வயிறு கூட சாப்பிட முடியாமல்
சாப்பாட்டுக்கே இல்லாமல் அவ்வளோ வறுமை, அவ்வளோ கொடுமை. யாசகம் பண்ணி பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட முடியாத அளவு அவ்வளோ கொடுமை, அவ்வளோ வறுமை. அப்படி அந்த ஏழைக்கு இருந்தால் அவருடைய மனம் என்ன நிலை ஏற்படும்? கறி, மீன், சோறு அப்படின்னு சாப்பிட ஒரு பக்கம் இருக்கும்போது அதை பார்த்து ஏங்கி, நமக்கு இறைவா, நமக்கு கொஞ்சம் வயிறார கஞ்சியோ கூழோ கிடைக்கலையேன்னு அவங்க நினைக்கும் போது எவ்வளோ மனம் வேதனைப்படும். அந்த சகிக்கவே முடியாத ஏழைக்கு வறுமை சதாதினம் விலக வேண்டும். சர்வ சதாதினம், எந்நேரமும் எந்நாளும் அனுதினமும் அவர்களுக்கு இந்த வறுமை இருக்கக்கூடாது முருகா. அவர்களை நீங்கள் அந்த வறுமை இல்லாமல் அவங்கள வறுமையை நீக்கி அவர்களுக்கு வளமையை சேர்க்க வேண்டும். சத்தியம் தவறாத உத்தமர் எவரோடும் தப்பு பிழை விலக வேண்டும். சத்தியம் தவறாத உண்மையே பேசக்கூடிய உத்தமர்கள், நல்ல நீதிமான்கள், நேர்மையானவர்கள் எவரோடும், அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தப்பு பிழை வந்துடக்கூடாது அவங்களுக்கு. அதை நீங்கள் சூழ்நிலையை அவர்கள் அந்த உத்தமர்களுக்கு தப்பு பிழை வராத சூழ்நிலையை ஏற்படுத்தி நீங்கள் தர வேண்டும். அந்த தப்பு பிழை வரும் நேரத்தில் அதை அவர்களுக்கு அண்டவிடாமல் நீங்கள் அந்த தப்பு பிழையை விலக வேண்டும், விலக வைக்க வேண்டும். மகப்பேறு இல்லாமல் வருந்திடும் மக்களுக்கு வந்த பிணி விலக வேண்டும். இன்னைக்கு 30 கோடி முகமுடையாள் என்று பாரதியார் பாடினாங்க. கண்ணதாசன் 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார் என்று பாடினாங்க. அப்போ பாரதியார் காலத்தில் 30 கோடியாக இருந்தது, கண்ணதாசன் காலத்தில் 40 கோடியாக இருந்தது. இப்போ 125 கோடிக்கு மேலே போயின்னு இருக்கு மக்கள் தொகை. இந்தியாவின் மக்கள் தொகை சீனாவே முந்திடுச்சு. ஆனால் இந்த நிலையிலும் பாருங்க, மகப்பேறு இல்லாமல், குழந்தை பேர் இல்லாமல் ஏன் அங்கே போகிறீங்க? எங்களுக்கே கல்யாணம் 32 வயது ஆனது, 15 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து, அப்புறம் விருத்தாசலம் பக்கத்தில் மணவாளநல்லூர் குளஞ்சியப்பர் கோயிலுக்கு போயிட்டு அவரிடத்துல படி கட்டி இறைவனோட முறையிட்ட பிறகுதான் எங்களுக்கு பையன் ஒருத்தன் பிறந்திருக்கான். அந்த நிலை, அந்த மகப்பேறு இல்லாமல், அந்த குழந்தை பேர் இல்லாமல் இன்றும் வசவசன்னு நிறைய குழந்தைகளை பெற்றுன்னு இருக்கவங்களும் இருக்காங்க, குழந்தையே இல்லாமல் வாடுறவங்களும் இருக்காங்க. அந்த மகப்பேறு இல்லாமல் வருந்திடும் மக்களுக்கு வந்த பிணி வரும். அது ஒரு அந்த பிணி, அந்த வறுமை போக்குறீங்களா? அதே போல் இந்த மகப்பேறு இல்லாமல் வருந்திடும் மக்களுக்கு அந்த அவர்களுக்கு உரிய நேரத்தில், தக்க நேரத்தில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்க நீங்கள் அருள் செய்ய வேண்டும். மார்க்கமது மாறியே போகும் மனிதர்க்கும் மனக்குறைகள் விலக வேண்டும். மார்க்கம், நன்மார்க்கம், நல்வழி, சன்மார்க்கம், இந்த மார்க்கங்களை, இந்த வழிகளை, இந்த கடை பிடிக்காமல் அந்த வழி மாறி போகிற மனிதராக இருந்தால் கூட அவங்களுக்கு மனக்குறைகளை, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குறைகளை நீக்கி, அந்த மனக்குறைகளை நீக்கிட்டீங்கனாலவே அவங்களுக்கு அந்த மார்க்கம், வழி மார்க்கம், தப்பு பிழைகள் பண்ணாமல் அந்த தப்பு பிழைகளிலிருந்து தப்பி பிழைத்து நல்ல வழிக்கு வந்து விடுவார்கள். அவர்களுக்கு மனக்குறைகள் விலக வேண்டும். பகைத்தோர்கள் பகைமை பகையின்றி சுகமாக பரவ பகை விலக வேண்டும். பகைத்தோர்கள் பகைமை பகையின்றி சுகம். ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் செய்த ஒரு வினையை பார்த்து, நீ எப்படி பண்ணிட்டியா, வா உன்னை பார்த்துக்க, நீ அந்த வழி தானே வருவ, இந்த பக்கம் தானே வருவ, நீ பார்த்துக்கிற, நீ எங்கள் ஊரை தாண்டி போயிடுவியா, இப்படிலாம் சின்ன சின்ன சண்டைகளுக்கு எல்லாம் பகை உணர்வு வச்சுக்கின்னு அந்த எதிரியை போல் நினச்சிக்கின்னு பாவிச்சிக்கின்னு இப்படி பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த பகைத்தோர்கள் பகைமை, சின்ன சின்ன சிறு விஷயங்களுக்கும் பகைமை கொண்டாடுவாங்க. அந்த பகைத்தோர்கள் பகையின்றி சுகமாக, அந்த பகைமை நீங்கணும், அந்த பகைமை உங்களுக்கு வரக்கூடாது. வராத தன்மையில் சுகமாக பரவ பகை விலக. அந்த பகையானது விலகிட்டாவே அந்த பண்பு, பாசம், அன்பு வந்துட்டாலுமே அந்த பகை போயிடும். சரி பரவாயில்ல, யாரா அவன், அண்ணன் தானே பண்ணான், நம்ம தம்பி தானே பண்ணான், மாமன் தானே பண்ணான், சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவன் தான் தெரியாமல் மூளை கெட்டு புத்தி கெட்டு பண்ணிட்டான், நாம் அதை திருத்திக்கலாம், சரி அவனுக்கு நல்ல ஒரு ஒன்று அந்த பாராட்டாமல், அந்த பகையை பாராட்டாமல் அன்பை பாராட்டக்கூடிய நிலை வர வேண்டும். பாட்டாளி முதலாளி கூட்டாய் பலன் பெற பஞ்சம் பசி விலக வேண்டும். இது என்னென்னா, பாட்டாளி பாடுபடுபவன் பாட்டாளி, உழைப்பவன் பாட்டாளி. அந்த உழைப்பு, அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறான் இல்லைங்களா, அந்த உழைப்பாளி, அந்த பாட்டாளி ஆயினும் அவனுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற அந்த உழைப்பவனுக்கு நிறைய நிறைய நிலங்கள் வைத்திருப்பார்கள் முதலாளி, தொழிற்சாலை வைத்திருப்பார்கள். அவர்கள் கூலி வேலை செய்பவராகட்டும், உழைப்பவராகட்டும், தொழிலாளியாகட்டும் அவர்களுக்கு வேலையை கொடுக்கின்றார்கள். அவர்கள் முதலாளி, இவர்கள் உழைப்பவர், தொழிலாளி. இந்த பாட்டாளி முதலாளி, இந்த பாட்டாளியாகட்டும்
இந்த உழைப்பாளியாகட்டும், அவனுக்கு உழைப்புக்கு வழிவகை செய்து ஊதியம் கொடுக்கின்ற முதலாளியாகட்டும், இவர்கள் கூட்டாய் இவர்களுக்குள்ளே நட்பு இருக்க வேண்டும், பகைமை இருக்கக்கூடாது. அவன் நம்ம கீழே வேலை செய்யணும் தானே, அந்த பகைமை இருக்கக்கூடாது, அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. அவனும் மனிதன் தான். அந்த நிலை பாட்டாளி முதலாளி கூட்டாய் அவங்க ஒன்றாவே அவங்க அந்த தொழிலாளியை கூப்பிட்டு அந்த உழைப்பாளியை கூப்பிட்டு எந்த பயிரை செய்தால் இந்த விவசாய வேளாண்மை சிறக்கணும், எந்த வேலை செய்தால் இந்த தொழிலை நம்ம மேம்படலாம், நம்ம உயரலாம் என்று கூட்டா அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது பஞ்சம் பசி விலகு. அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் போது பஞ்சம் பசி இருக்காது. அப்போ பாகுபாடு இருக்காது, வேறுபாடு இருக்காது. அப்படி இருக்க வேண்டும். வகையறிந்து வணங்கிடும் அன்பிற்கும் பண்பிற்கும் வாழ்வில் விலகுவது விலக வேண்டும். வகையறிந்து எந்த நிலை எப்படி பண்ணால் இறைவனை எப்படி எந்த நிலையில் நம்ம வணங்கினா எப்படி வணங்கினா இறைவன் மகிழ்விப்பார், இறைவன் மகிழ்வார், இறைவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்ற நிலையை அறிந்து வணங்கிடும். சும்மா போய் அப்படியே கும்பிடத்தை விட அந்த மனமுருகி சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் என்று சொல்லுவாங்க அப்படிங்கிற சுவாமிகள் திருப்புகழில். அந்த அந்த சரணகம், அந்த பூரண சரணாகதியான விஷயங்களை நீ எங்கேயாவது பேருந்தில் போகலாம், நடந்து போகலாம், மிதிவண்டியில் போகலாம், எந்த வண்டியில் போனாலும் போகும்போது கூட மனசார அப்படியே மனசை ஒரு நிலைப்படுத்தி நினச்சி இறைவான்னு நினச்சா போதும். அது வகையறிந்து எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்ற வகையறிந்து வணங்கிடும் அன்பிற்கும் பண்பிற்கும் வாழ்வில் விலகுவது விலக. அந்த வாழ்க்கையிலே நிம்மதி வர வேண்டும், சந்தோஷம் வர வேண்டும், நிம்மதி வர வேண்டும், அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலக வேண்டும். அந்த விலகுவது வாழ்வில் விலக வேண்டியதை விலக்கி நீங்கள் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். முருகா என்று இந்த பாடலை கொடுத்துள்ளோம். மயில்வள்ளி குஞ்சறிவேல் மயில் சேவரமையிலும் மலமையில் சுப்பிரமணிய வள்ளி தெய்வானையோடும் வேல் மயில் சேவல் ஓடும் இந்த மயிலத்திலே வந்து சுப்பிரமணியனாக காட்சி தந்து அருளுகின்ற எம்பெருமானே இறைவனை முருகனே என்று இந்த பாடலை முடித்துள்ளோம். இந்த பாடல் 80வது பாடல் விலக வேண்டும் என்ற இந்த பாடலை பாராயணம் செய்து வருகின்ற அன்பர்களுக்கு இறைவன் முருகனானவர் எந்த குறைகளையும் குறை நீக்கி அருள் செய்வான். குருவரன், குமரகுருவரன், இந்த குன்றங்கள் தோறும் நின்று அருள் செய்கின்ற முருகன் என்று சொல்லி அன்பர்களே இந்த அடியவனை வாழ்த்திய பேராதரவு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.